உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சொற்றொடர்கள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின் தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட அன்பு மக்களே, அந்த ஆண்டவரை நம்பி அனைவருக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, நடக்கும். அதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பார்வையற்ற இருவர் நம்பியதால் அவர்களுக்கு ஆச்சரியமான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. கண்கள் மிக அற்புதமாக திறக்கிறது. அதிசயம் நடந்த பிறகு அவர்கள் செய்தது மிகவும் கவனிக்கத்தக்கது. இங்கே ஆண்டவர் இயேசு நடந்ததை வெளியே சென்று அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களால் அதை இருக்க முடியலை. எனவே அதையெல்லாம் தாண்டி நாடெங்கும் அவரை பற்றிய நல்ல செய்தியை பரப்புகிறார்கள். நம்ம கெட்ட செய்தியை பரப்புறோம்னா உடனே பரப்பிடுவோம், நல்ல செய்தி பரப்புறோம்னா யோசித்தானே செய்வோம். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னவரும் கூட அது நல்லதென்றால் நாங்கள் செய்வோம் என்று பரப்புகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நாமும் பார்வையற்ற இருவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரிடமிருந்து அதிசயங்கள் அற்புதங்களை ஒவ்வொரு நிமிடம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவரின் வல்லமையை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒன்று, நாம் வளர்கின்ற வாழ்கின்ற பணி செய்கின்ற அன்பியங்களிலே அறிவிக்கலாம். இன்னும் ஒன்று, அன்பர்களிடத்திலும் அறிவிக்கலாம். அன்பிய கூட்டங்களில் இறைமக்கள் நிறைய பேர் கலந்து கொள்வது இல்லை, இருந்தாலும் கூடுவதால் மகிழ்ச்சி அடைகிறோம். இறைமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அங்கு நேரம் தரப்படுகிறது. உரையாட வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே பலர் மௌனமாகவே இருந்துவிட்டு வீடு போகிறார்கள். இந்த நேரத்தை இதற்காக பயன்படுத்தினால் நலமாக இருக்கும். ஆண்டவர் செய்த நல்ல செயல்களை அதிசயங்களை சாட்சியாக அறிவித்தால் இது மிகவும் இனிமையாக இருக்கும். செய்ய முயற்சி எடுக்கலாம். இன்னும் ஒன்று, நமக்கு பிரியமான அன்பர்கள் பலர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே ஆண்டவர் வல்ல செயல்களை அவர் செய்த புதுமைகளை எடுத்துரைக்கலாம். குண்டணி கோள் சொல்வதை விட, அடுத்தவங்களை பற்றி மோசமா தரக்குறைவா சொல்றதை விட, அலைபேசியிலேயே நேரங்களை கழிப்பதை விட, பொறாமைப்படுவதை விட அவசியமான காரியங்களை பேசிக்கொள்வது மிகவும் நல்லது. ஆண்டவர் செய்த நல்லவைகளை பேசலாம், உரையாடலாம், உறவாடலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அதன் மூலமாக ஆண்டவரின் பெருமைகளை பலரும் அறிய செய்து நம்பிக்கையாளர்களை அதிகரிக்கலாம். நமது வாழ்க்கை சூழ்நிலைகளில் நமது நம்பிக்கை யார் மீது உள்ளதோ, நமது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது யாரை நாடி செல்கிறோமோ, வியாதிகள் கொடுமைகளிலே நமது எண்ணங்கள் எங்கே செல்கிறதோ, கடன் பெருகி நம்மை மூழ்கடிக்கிற போது என்ன நினைக்கிறோமோ, நினைக்காத நேரத்தில் நோய்கள், விபத்துகள், ஆபத்துகள் நேரிடும் போது நாம் என்ன நினைக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. நம் சொந்த திறமையை நம்புகிறோமா, அல்லது மந்திரவாதிகளை, ஜோசியர்களை நம்புகிறோமா, யாரை நம்பாமல் மனம் தளர்ந்து போகிறோமா? அப்படி என்றால் நாம் இயேசுவின் அன்பை, அவரது அதிகாரத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள். கடவுளை நம்புவதை விட நான் நினைக்கிறேன், இன்னைக்கு பேய்களையும் ஆவிகளை நம்புறவங்க அதிகமாக இருக்கிறதாக எனக்கு தோணுது. எனவேதான் இந்த கெட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே பலர் ஈடுபடுகிறார்கள். அதனால நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள்லாம் மோசமானவர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள். நம்பிக்கை, எதிர்நோக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கும், ஏமாற்றாது. இறை நம்பிக்கை இருந்தால் சந்தேகமே வேண்டாம், எங்கிருந்தாவது நமக்கு உதவி வரும். எங்கிருந்தாவது இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் அயலார் மீது நம்பிக்கை பிறக்கும். நம்மீது நம்பிக்கை அதிகமாகும். இந்த மன உறுதி அந்த பார்வையற்ற மனிதனிடம் இருக்கிறதா என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அந்த பார்வையற்ற மனிதனும் தன் மீதும் அடுத்திருக்கின்ற மனிதர்கள் மீதும் ஆண்டவர் மீது தனக்கு நம்பிக்கை உண்டு என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளார். தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்ட இயேசுவின் வீடு வரை வந்துள்ளார்களே. நம்பிக்கை என்பது ஒரு இலக்கை நோக்கி இறுதி வரை போராடுகிற ஒரு பண்பு.
ஒரு முறை அல்லது இருமுறை குரல் எழுப்பி அதன் பின்பு அசந்து விடுவது அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் பார்வையற்ற அவ்விருவரும் குரல் எழுப்பிக் கொண்டு சிரமம் பாராமல் இயேசுவின் வீடு வரை வந்துள்ளார்கள். இது நம்பிக்கையின் உச்சகட்டம் என்று சொல்ல முடியும். நாமும் நம்பிக்கையோடு குரல் எழுப்ப வேண்டும், நம்பிக்கையோடு விரலையும் எழுப்ப வேண்டும். இயேசுவின் வீடு தேடி வர வேண்டும், ஆண்டவனின் ஆலயம் வரை வர வேண்டும். வெறுமனே நம் வீட்டிலிருந்து கடவுளை நோக்கி முறையிட்டு புலம்புதல் நம்பிக்கையின் அறிகுறி மட்டுமல்ல, மாறாக புலம்பல். ஒரு பயனும் அதனால் விளையாது. ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை ஆண்டவனை தேடி வருகின்ற பொழுது தொடர்கிற போராடும், எதையும் தாங்கிக் கொள்ளும், இறுதியில் எதிர்பார்த்ததையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, புனித நிக்கோலாஸ் திருவிழாவை கொண்டாடுகிற இன்று இல்லாத மக்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய அழைப்பிற்காக, அனுபவத்திற்காக ஒரு அழைப்பு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. முடிந்தால் அதையும் செய்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. நம்பிக்கை நாயகனே இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களிடமுள்ள நம்பிக்கை குறைவை மன்னித்து எங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். உம்மால் அனைத்தும் முடியும் என்று நம்பி உம்மை நோக்கி மன்றாட அருள்தாரும். எங்கள் தன்னம்பிக்கை குறைவை போக்கி எங்களை வலிமைப்படுத்தியருளும். ஆமேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.